Hi, வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நாம் தீபாவளி ஸ்பெஷல் குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் இன்றைக்கி MTR குலாப் ஜாமுன் மிக்ஸு 175 கிராம்ஸ் பேக் எடுத்திருக்கேன். ஸோ இதில் சுகர் சிரப்புக்கு பார்த்திங்கன்னா 900 கிராம்ஸ் ஆஃப் சுகர் அண்ட் 900 ml ஆஃப் வாட்டர். இந்த குவான்டிட்டி நம்ம யூஸ் பண்ணோன்னா ஜென்ரலாக நமக்கு சிரப்பு ஜாஸ்தியாக வரும். ஸோ இதுக்கு நமக்கு 600 to 650 grams of sugar and 600 ml of water வந்து சரியாக இருக்கும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 600 grams sugar மெஷர் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 600 ml water. சுகர் சிரப்பை பொறுத்த வரைக்கும் இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சு ஒரு 5 minutes விட்டோன்னா கரெக்டான பதம் வந்துடும். இந்த லம்ஸ் எல்லாமே எடுத்து விட்டுக்கோங்க. லம்ஸ் எல்லாமே எடுத்துட்டு நான் ஒரு கப்பில் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் வந்து நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இஃப் இன் கேஸ் நம்ம தெரியாமல் தண்ணி கூட ஊற்றிட்டோம் அப்படின்னா அதை லாஸ்ட்டில் மேனேஜ் பண்ணிக்க சரியாக இருக்கும். இதில் கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா கீ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ தட் அது வந்து ஒரு நல்ல கிளேஸ் கொடுக்கும் குலாப் ஜாமுனுக்கு. ரொம்ப வேண்டாம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நான் நெய் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறோம். தண்ணி சரியாக இருக்கா, அந்த எடுத்து வச்ச மாவையும் சேர்த்து நான் போட்டு பிசைஞ்சிட்டேன். அதே மாதிரி பிசையும் போது சப்பாத்தி மாவு பூரி மாவு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தி பிசையாதீங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது குலாப் ஜாமுன் வந்து உப்பி வராது. ஸோ எப்பயுமே இந்த ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியே வந்து இதை நீட் பண்ணிக்கோங்க இந்த டோவை. பாருங்க, இது எல்லாமே சேர்ந்து ஒரு பால் மாதிரி வந்துருச்சு. ஸோ இது ஒரு 10 minutes போல் நல்லா ரெஸ்ட் ஆகட்டும். மூடி வச்சுக்கலாம். இப்போ தான் பாயில் ஆக ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ சிம் பண்ணிவிட்டு 5 minutes போல் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக 5 minutes ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதை நான் காமிக்கிறேன் ஜீராவோட கன்சிஸ்டன்சி. அண்ட் இது பார்த்திங்கன்னா நமக்கு தொட்டு பார்க்கும்போது அந்த ஸ்டிக்கினஸ் ஜஸ்ட்டு அபவுட் டு ஸ்டார்ட் இருக்கும். இது பாருங்கள், ஒட்டலை. ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிலாம் இதுக்கு தேவையே இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு குலாப் ஜாமுன் ஆறும்போது அது மேலே வந்து ஒயிட்டாக இது ஆகிடும், கிறிஸ்டலைஸ் ஆகிடும் சுகரு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும். லேஸாக எனக்கு அந்த ஸ்டிக்கினஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது வரத்துக்கு. ஸோ இதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஜீரா கொஞ்சமாக லூக்வார்ம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம குலாப் ஜாமுன் ரவுண்ட் பண்ணி பொரிச்சிக்கலாம். ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷன் எடுத்துக்கலாம். 2 டிவைட் பண்ணியிருக்கேன். எந்த ஸ்டெப்லேயுமே நான் வந்து அழுத்தம் கொடுக்கல, ரொம்ப லேஸாக தான் உருட்டிகிட்ருக்கேன். குலாப் ஜாமுன் அதே மாதிரி நம்ம பொரிக்கும் போது நம்ம போடுற சைஸை விட நல்லா பெருசாக வரும். கிராக்ஸ் இல்லாமல் உருட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி வச்சுக்கலாம்.
2 பாமுக்கும் நடுவில் வச்சு ஒரு வாட்டி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம லேசாக உருட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ரோல் பண்ணும்போது அப்போ தான் கிராக்ஸே இல்லாமல் நமக்கு வரும். இன்னொரு போர்ஷன் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பிசைஞ்சு அழுத்தி ரோல் பண்ணிவிட்டு அடுத்து நான் வந்து லேசாக ரோல் பண்ணுறேன். இப்போ ஆயில் லைட்டாக சூடானதுக்கப்புறமா போடலாம். இது போடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இதை சுற்றி இப்படி பபிள் வரணும். இதுதான் இதோட கரெக்ட் டெம்பரேச்சர். சேர்த்துட்டு உடனே இந்த மேலே இந்த எண்ணெய் இந்த மாதிரி எடுத்து விடுங்க. ஸோ தட் அதோட ஷேப் கொஞ்சம் மாறாமல் இருக்கும் நமக்கு. அண்ட் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு அப்போ தான் கரெக்டாக உள்ள வரைக்கும் குக் ஆகும். அதே மாதிரி நம்ம போட்டிருக்க ஆயிலில் ஃபுல்லாக இந்த குலாப் ஜாமுன் பால்ஸை டம்ப் பண்ணாமல் கொஞ்சமாக ஸ்பேஸ் கொஞ்சம் விட்டு போடுங்க. ஸோ தட் நமக்கு இது இந்த மாதிரி சுற்றி விடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இப்போ பொரிச்சதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இது பாருங்கள் கலரு. அண்ட் எந்த ஒரு குலாப் ஜாமுன்லையுமே கிராக் வரலை. ஸோ நீங்களும் இதே மாதிரி கரெக்ட் டெம்பரேச்சர்லேயும் கரெக்டாக உருட்டி போட்டிங்கன்னா கிராக் வராது. ஜீரா லூக்வார்ம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம பொரிச்ச குலாப் ஜாமுன் இதில் சேர்த்துக்கலாம். குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதில் ஒரு பீஸ் எடுத்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ செம்ம சாஃப்டாக இருக்குது. உள்ள வரைக்கும் சூப்பராக ஊறி இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஜீரா வந்து நான் இந்த பவுலில் காமிக்கிறேன். ஸோ நான் சொன்ன பதத்தில், அதாவது லைட்டாக ஸ்டிக்கினஸ் வர ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜீரா வந்து ஆறும்போது கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இது கிறிஸ்டலைஸ் ஆகாது. நம்ம வந்து ஜீரா வந்து நல்ல ஸ்டிக்கினஸ் வர அளவுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா ஆறுனதுக்கப்புறமா ஒயிட்டாக வந்து இது வந்து ட்ரை ஆகி அந்த சுகர் தெரியும் நமக்கு. அது நல்லா இருக்காது. ஸோ நீங்களும் இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி குலாப் ஜாமுன் செஞ்சு பாருங்கள். அண்ட் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி!